ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு தாய் திருவையோடு சேர்ந்து நாம் ஒரு சிறப்பான பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதாவது ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா. ஆண்டவருடைய திருக்காட்சி அப்படின்னு சொன்னால், இந்த திருக்காட்சி யாருக்கு கிடைத்தது? திருக்காட்சியாளர்கள். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி 3 அரசர்கள் பெருவிழா அப்படின்னு நம்ம கொண்டாடுகிறோம். 3 ராஜாக்கள் திருவிழா அப்படின்னு சொல்லி நிறைய கிராமங்களில் இந்த 3 ராஜா திருவிழா அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பொங்கல் தான். ஏன்னா நம்ம பொங்கலை சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு அந்தோனியாரையும் இந்த மாதிரி 3 ராஜா திருநாளையும் வச்சுருக்கிறாங்க நம்மளுடைய பாரம்பரியத்தில். ஏன்னா சில நேரத்தில் பொங்கல் கொண்டாடக்கூடாது, அது நம்மளுடைய விழா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்துட்டாங்க, இதை மாற்றி அந்தோனியார் திருவிழா அன்றைக்கி பொங்கல் கொண்டாடுவாங்க. இல்லாட்டினாக்க இந்த 3 ராஜா திருவிழா அன்றைக்கி கோயில்களில் பொங்கல் விழா வைப்பது ஒரு பாரம்பரியம். எல்லா இடத்துலையும் இருக்காது, அது ஒரு சில இடத்துல நடைபெறுவது நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். இப்போ இதுதான் இதனுடைய விழாவினுடைய மையமா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அது ஒரு இணைப்பு அப்படிங்கிற ஒரு மாதிரி அடையாளம். ஸோ ஒரு அனெக்ஸ் தான் அது. அப்போ இன்றைக்கு இந்த திருக்காட்சி, இந்த ஆழமான இந்த அடையாளத்தை கொண்டிருக்கிற இந்த விழாவை நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது, கடவுளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு. இப்போ இன்றைக்கு 3 அரசர்கள் வேறு இடத்துலேருந்து, அவங்க அரசர்கள் இல்லை, ஞானிகள். அவர் 3 ஞானிகள் என்ன செய்கிறாங்க, வேறு இடத்துலேருந்து அந்த அடையாளத்தை பார்த்து தேடி வராங்க. இன்றைக்கி கடவுள் இன்றைக்கி நமக்கும் என்ன செய்கிறாரு, அடையாளத்தையும் வெளிப்பாட்டையும் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி 2வது வாசகத்தில் அதைத்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இறை வெளிப்பாட்டின் வழியாக தெரியப்படுத்தப்பட்டது மறைபொருள். அந்த பவுலடியார் சொல்கிறாரு, எனக்கு அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. இப்போ இறை வெளிப்பாடு எல்லாருக்கும் கிடைச்சிட்டே இருக்குது. ஆனால் யார் ஒருத்தர் அந்த இறை வெளிப்பாட்டை புரிந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கடவுள் என்ன செய்கிறாரு, அந்த இறைவன் வெளிப்பாட்டை வைத்துட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி அவர் சொல்கிறாரு பாருங்கள், அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை, ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இப்போ நேரம் மறைபொருள்னு பவுலடியார் பேசிய மறைபொருள் வேறு ஒன்றும் இல்லை. எல்லா இனத்தாருக்கும் இந்த கிறிஸ்து என்கிற ஒளி ஏதோ இஸ்ரேல் மக்கள் யூத இனத்துக்கு மட்டுமானவர் அல்ல, மாறாக உலகம் முழுமைக்குமாக. அதைத்தான் ஒரு வார்த்தையில் போட்டிருக்காங்க, பிற இனத்தாருக்கும். நம்ம எல்லாம் பிற இனத்தாராக தான் இருந்தோம். அப்போ நமக்கும் இந்த ஒளி வழங்கப்பட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் இந்த நற்செய்தி வழியாக பிற இனத்தார் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர், உடலின் உறுப்பினர், வாக்குறுதியின் உடல் பங்காளிகள், எல்லா விதத்திலும் நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். சேம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். இது இஸ்ரேல் மக்கள் மட்டும் அவங்களுக்கு தான் சிறப்பு அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும். இப்போது இந்த திருவிழாவினுடைய மையத்தில் நம்ம உட்கார்ந்து கொண்டு எனக்கு கடவுள் வெளிப்படுத்தப்படவில்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறவங்களும் யோசிக்க வேண்டியது, எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. இப்போது நீங்களும் நானும் அதை உணர்ந்து செயல்படுவது தான் நமக்குரிய அழைப்பு. இன்றைக்கி அந்த வானத்தில் ஒரு விண்மீன் தோன்றியது, ஒரு வித்தியாசமான விண்மீன். அந்த விண்மீனுடைய அடையாளத்தை எத்தனையோ அந்த வான்வெளி சாஸ்திரங்களை படித்து கொண்டிருந்தவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் எல்லாரும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை, அதுக்கு பதில் கொடுக்கல. இன்றைக்கி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணின ஒரு 3 பேரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்கிறோம். அவங்கள தான் திருக்காட்சியாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க தான் ஆண்டவருடைய காட்சியை கண்டவர்கள். அதனால் ஆண்டவரின் திருக்காட்சியை பெற பாக்கியம் பெற்ற அந்த 3 விழாவை தான் இன்றைக்கி நம்ம சிறப்பு செய்கிறோம். இன்றைக்கி நாமும் ஆண்டவருடைய இந்த அடையாளங்களை பார்த்து அந்த திருக்காட்சியை கண்டு மகிழ நம்ம அழைக்கப்படுகிறோம். இப்போது இந்த 3 அரசர்களை பார்க்கிற பொழுது அவர்களை பற்றி நற்செய்தியில் ஒரு பெரிய வாசகம் வாசித்தோம். இதில் ஒரு சிறிய பகுதியை மட்டும் வாசிக்கிறோம். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான்கடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள்.
பாருங்கள், இந்த ஒரு பகுதி அந்த ஆண்டவரை சந்தித்த ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்குறோம். இந்த பகுதியிலேயே நமக்கு ஒரு அடையாளங்கள் தென்படுது. இப்போ நீங்களும் நானும் இந்த திருக்காட்சி அபிஷேகத்துக்குள்ளே அனுபவத்துக்குள்ளே போகணுன்னா நம்ம என்ன செய்யணும்? இப்போ எல்லாருக்குமே இந்த திருக்காட்சி அனுபவம் தேவையாக இருக்கிறது. இன்றைக்கி உலகம் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்குது, எல்லா காட்சியும் கொடுக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடாத எல்லா காட்சியும் இன்றைக்கி இலவசமாய் கொடுக்கப்படுகிற. இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதில் அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, எதை வேண்டுமானாலும் அவங்க பார்க்கலாம். இன்றைக்கி தொலைக்காட்சியில் எது வேணாலும் பார்க்கலாம். இன்றைக்கி சில நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு உலகம். அதை பார்த்து நம்ம அடுத்த வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்குறதே அது ஒரு அநாகரிகம் என்று சொல்லப்பட்ட ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் நாம் வந்து அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்குறது கூட இன்றைக்கி ஒரு பெருமைக்குரிய, அதை பார்த்து பேசுகிறது, அதனுடைய காரியங்களை விலாவாரியாக நம்ம வந்து விவரிக்கிறது, இதெல்லாம் கூட இன்றைக்கி சகஜமாய் மாறிப்போன ஒரு உலகத்தில் தான் எது சரி எது தவறு, எது திருக்காட்சி எது தெருக்காட்சி, அவமானத்தின் காட்சிங்கிறத புரிய முடியாத ஒரு நிலைக்குள்ளே தான் இன்றைக்கி சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த திருக்காட்சியாளர்களுடைய இந்த பகுதியில் திருக்காட்சியை பெற்றுக்கொண்ட இந்த 3 ஞானிகளுடைய அந்த சம்பாஷணைக்குள்ளே நடக்கிற விஷயத்தை நம்ம எடுத்து வைத்து நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். இதில் பாருங்கள், அவர்கள் விண்மீனை கண்டதும், விண்மீன் வந்துக்கிட்டே இருக்குது, காணாமல் போச்சு, திருப்பி அந்த விண்மீன் கிடச்சிருச்சு, அவங்க பார்த்துட்டாங்க. அந்த விண்மீனை அவர்கள் மீண்டும் கண்டதும் என்ன செய்கிறாங்க பாருங்கள், அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். பாருங்கள், ஒரு வார்த்தை இருக்குது மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாலே நமக்கு புரியும், அது வந்து ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட் இல்லையா, ஒரு நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சினாலே அது எப்படி, அதுவே பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை வந்து நிறைவு ஆக்குகிற ஒரு வார்த்தை பெருமகிழ்ச்சி. இன்னும் அதில் இன்னொரு வார்த்தையை சேர்க்குறாங்க பாருங்கள், மட்டில்லாத பெருமகிழ்ச்சி. அது எந்த விதமான ஒரு தடையும் இல்லாத, எந்த விதமான கன்ஸ்ட்ரெயின், எந்த விதமான ஒரு லிமிட்டட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, இவ்வளவுதான் இல்லை, மட்டில்லான நிறைவான பெருமகிழ்ச்சி. இந்த வார்த்தையினுடைய அந்த இணைப்பை பாருங்களேன், அந்த வார்த்தை மையம் கொண்டு இருக்கிற அந்த ஆழமான அந்த சூழல் மட்டில்லா. அப்போ பாருங்கள், இந்த வார்த்தையினுடைய ஆழத்துக்குள்ளே போய்கிற போது அவங்க எதை பார்த்து இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சாங்க? விண்மீனை பார்த்து. ஏன்னா அந்த விண்மீன் தான் அவர்களை கூட்டிகிட்டு போகுது. அப்போ அந்த விண்மீனை பார்த்து அவர்கள் இவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னா மட்டில்லாத பெருமகிழ்ச்சின்னு எழுதப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி கடவுளை நோக்கி நம்மை அழைத்து செல்கிற பல அடையாளங்கள், விண்மீனை போன்ற பல அடையாளங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம அதையெல்லாம் பார்த்து மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு நல்ல ஒரு அப்பா, நல்ல ஒரு அம்மா நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க நம்மளை ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிற நல்ல தாய் தந்தையாக இருக்கிறாங்க, நல்ல உறவு. அப்போ இவங்களெல்லாம் பார்த்து நம்ம மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறோமா? மட்டில்லாத பெருமகிழ்ச்சி. நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் நமக்கு பாடம் சொல்லி எங்கேயோ பிறந்த நம்மளுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, மூச்சை போட்டு நம்மளை அடித்து நம்மளை திட்டி நல்லா படிக்க வைக்கிறாங்க. இப்போ அந்த ஆசிரியர்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருதா? இன்றைக்கி நமக்காக எத்தனையோ பேர் வந்து ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க, நல்லா இருக்கியா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு நம்மளை சுற்றி நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க. நம்மளை யார் காயப்படுத்துகிறாங்களோ அவங்கள நினச்சி தான் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறோம். 100 பேர் 99 பேர் நம்ம மேலே கவலையாக இருப்பாங்க, அக்கறையாக இருப்பாங்க. அவங்கள நினச்சி நம்ம என்ன செய்ய மாட்டோம், பெருசாக பெருமை அடைகிறதில்ல, மகிழ்ச்சி அடைகிறதில்ல. ஆனால் நம்மளை யாராவது ஒருத்தர் கேவலப்படுத்திட்டாங்க, யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை கொஸ்டின் பண்ணிட்டாங்க, நம்மளை வந்து அவங்க ஒரு தகுதியற்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்கிறோம், மனம் புழுங்கி அந்த ஒருத்தரை நினைத்து, அவர் பேசி அந்த ஒரு வார்த்தையை நினைத்து நம்ம மனம் உடைஞ்சு போகிறோமே. அப்போ நம்மக்கிட்ட நம்ம எந்த பக்கம் நிற்கிறோம், சாஞ்சி நிற்கிறோன்னு பாருங்களேன். அப்போ இவர்கள் இயேசுவை காட்டக்கூடிய, இயேசுவிடத்தில் அழைத்து செல்லக்கூடிய அந்த விண்மீனை கண்டவுடன் பெருமகிழ்ச்சி அடைந்தாங்க. அப்போ உண்மையை நோக்கி அழைத்து செல்கிற அடையாளங்களை பார்த்து நம்ம பெருமகிழ்ச்சி அடைகிறோமா? இதை சிந்திக்கணும். அடுத்ததாக பாருங்கள், அவங்க அடுத்த ஒரு ஆக்ஷன் என்ன நடந்தது? நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். ரெண்டாவது, வர்ஷிப்பிங் த லார்ட், த ரியல் காட். ஒரு உண்மையான தெய்வம். அதை தேடி வந்தது பெருசு இல்லை, வந்து அவங்க வந்து என்கொயரி பண்ணலை. பாருங்கள், அவங்க இன்டலெக்சுவலாக தங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அங்கே கொட்டிட்டு போய் தங்கள் பெருமை. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், போகிறோம், ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம், நம்மளுடைய ஃபோட்டோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறோம், நம்மளோட இந்த இடத்துக்கு போயிருக்கிறோங்கிறத பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்த வார்த்தையை நிறைய பேர் இப்படிலாம் பதிவு செய்வாங்க. நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா அவங்க வரலாறுல பதிவு செய்கிறாங்களாம்.
பாருங்கள், இவங்க எதையும் பதிவு செய்ய அங்கே போகல, எதையும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக போகல. இவங்க அவரை பார்ப்பதற்காக மட்டுமே போனாங்க. அங்கே போய் அவரை பார்த்த உடனே அவரை வணங்கினார்கள். எப்படி வணங்கினாங்கன்னு பாருங்கள், நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கினார்கள். இரண்டாவது அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். மூன்றாவது அடையாளம் பாருங்கள், அவர்கள் தாங்கள் வைத்திருந்த மிகப்பெரிய பொக்கிஷமான இந்த கிஃப்ட்டு, அவங்க கொண்டு வந்திருந்த அந்த சிறப்பு காணிக்கைகளை எடுத்து என்ன செய்கிறாங்க, கொடுத்தார்கள், காணிக்கையாக கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது 3 காரியம்: பெருமகிழ்ச்சி, மட்டில்லாத பெருமகிழ்ச்சி, அவங்க நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்கினார்கள், வணங்குதல், மூன்றாவது கொடுத்தார்கள். இந்த 3 ஆஸ்பெக்டும் தான் இன்றைக்கி நமக்கு ஒரு கைட்லைன் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு திருக்காட்சி, நானும் இயேசுவை பார்க்கணும், இயேசுவினுடைய முகத்தை நானும் பார்க்கணுன்னு விரும்புகிற பிள்ளைகள் இந்த 3 அடையாளத்தை மனசில் வைத்து நம்ம பயணிக்கணும். நம்ம மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைகிறோமா அப்படிங்கிறது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு உலகம் உணர்வற்ற நிலைக்குள்ளே நம்மளை இழுத்துட்டு போகுது. உணர்வே இல்லை. இன்றைக்கி சாப்பிட்றோம், உணர்வு இல்லாமல் சாப்பிட்றோம். சரி போர் அடிக்குதுன்னு சினிமா கொட்டாய்க்கு போனால் கூட அங்கே கூட பார்த்திங்கனாக்க ஒரு உணர்வற்ற நிலை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி தேட்டருக்கு போகிறவங்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்படியே உட்காந்துருப்பாங்க. சில பேராக சிரிக்க கூட முடியாது, அவங்க உணர முடியாது. இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே நமக்கு நல்ல உறவுகள் இருக்குது. அவங்க செய்கிற ஒன்றும் ஒரு அம்மா சமைச்சு வைக்கிறாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க செய்திருப்பாங்க. அதை சாப்பிடும்போது எவ்வளோ உணர்வோடு நம்ம சாப்பிடணும். இதை உணரணும், நம்ம இதை உணரணும். ஒரு படம் டிவியில் ஒரு கிளிப்பிங் மாதிரி வந்தது. அதில் ஒரு தாத்தா போய் ஒரு கடையில் போய் பிரியாணி சாப்பிட்றாரு. அவர் சாப்பிட்றது பார்த்திங்கனாக்கா அந்த பிரியாணியை சுவைச்சு சாப்பிட்றார். அந்த திரைப்படம் என்னன்னு தெரியல, அது ஒரு பிட்டு மாதிரி வந்தது, அதை பார்த்தோம். அப்போ அந்த படத்தில் அவங்க எப்படி அந்த காட்சி வடிவமைத்திருக்காங்கன்னா, அந்த தாத்தா போய் டெய்லி போய் அந்த கடையில் பிரியாணியை வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது அவருக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றார். அவர் சாப்பிட்ற விதமே பார்க்குறவங்களுக்கு அப்படியே ஆர்வத்தை தூண்டுது. உடனே அந்த கடைக்காரர் பார்த்து என்ன செய்கிறாரு, டெய்லி நீ பிரியாணி சாப்பிடு, உனக்கு நான் ஃப்ரீயாக பிரியாணி தரேன். ஏன்னா அவர் சாப்பிட்றத பார்த்து 3 பேர் பிரியாணி வாங்கிடுறான். டீ வாங்க வந்தவன்லாம் பிரியாணி வாங்குறான். அதனால் பாருங்கள், அவரை வச்சு அந்த ஒரு பிஸ்னஸ். அப்படின்னா அந்த சமைத்தவருக்கு அது எவ்வளோ சந்தோஷம், நம்ம பிரியாணி இப்படி சாப்பிட்றாருன்னு. இன்றைக்கி வீடுகளில் நம்ம அன்பு உறவுகள், ஒரு அப்பா வெளியில் போயிட்டு ஒரு பக்கோடா வாங்கிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போண்டா வாங்கிட்டு வரார். பிள்ளைங்க, அப்பா ரொம்ப நல்லா இருக்குப்பா, அவர் சுட்டது மாதிரியே நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணும்போது தே ஃபீல் வெரி ஹாப்பி. அப்போ அவங்க வாங்கிட்டு வந்து என்ன இது ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன அது எங்கே வாங்கினேன் நீ, ஐயா வாய் ஒன்றும் நல்லாவே இல்லைன்னா, அந்த தகப்பன் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த அந்த தின்பண்டத்தை அவமானப்படுத்தும் போது அதுக்கு எப்படி இருக்கும் அவருக்கு. அதனால் இன்றைக்கி பாருங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம உணர்வற்ற நிலையை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ரோமையர் 1:21 சொல்லுது பாருங்கள், அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை. இந்த கூட்டத்தில் நம்ம நிறைய பேர் வருவோம், நம்ம எல்லாம் கடவுளை அறிந்து வைத்திருக்கிறோம். இயேசு யாருன்னு தெரியும், பிதா யாருன்னு தெரியும், தூயாவி யாருன்னு தெரியும், எல்லாம் இன்டலெக்சுவலாக இருக்குது நமக்கு. ஆனால் இங்கே உணர்வு நிலையில் 0. அதுதான் சொல்கிறாங்க, அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை, அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவையாயின. அந்த எண்ணங்கள் எல்லாம் பயனில்லாமல் போயிடுச்சு. உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. பாருங்கள், உணர்வு இல்லாமல் ஒரு உள்ளம் மாறுதுன்னா அது என்னவாயிடும், இருண்டு போயிடும். அதனால தான் பிள்ளைகளே, பெற்றோர்களை பாருங்கள், அவங்க உங்களை அன்போடு செய்கிற காரியத்தை நீங்கள் அங்கீகரிங்க. ஒரு கணவன் மனைவி தன் கணவனுடைய செயலை உணர்வோடு பார்க்கணும். இந்த கணவர் நமக்காக எப்படி உழைக்கிறார், நமக்காக எவ்வளோ கஷ்டத்தை வீட்டுக்குள்ளே அவங்க கொஞ்சம் கடுபடியாக இருப்பாங்க தான், பேச்சில் எப்போ பார்த்தாலும் கண்ணே மணியேன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த உணர்வான செயல்களை நீங்கள் உணர்வோடு பார்த்து நீங்கள் இப்படிலாம் செஞ்சீங்க, எங்களுக்காக செய்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது கடினமான உள்ளத்தை கொண்டவரும் அங்கே இலகக்கூடிய ஒரு நல்ல நிலையை நம்ம பார்க்குறோம். இப்போ உணர்வற்ற ஒரு நிலை மாற்றப்படணும். இந்த இடத்துல உணர்வு நிலைன்னா என்ன அப்படின்னு பார்க்கிற போது இங்கே சொல்லப்படுறது பாருங்கள், நம்ம விக்கிபீடியா அதில் போய் பார்த்தேன், உணர்வு நிலைனா என்ன அப்படின்னு பார்த்தும்போது அவங்க இப்படி தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. உணர்வு நிலை அல்லது நனவு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. கனவு நனவானதே அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்லோகன், ஒரு சேயிங் நம்ம கேட்டிருக்கிறோம், கனவு நனவானதே அப்படின்னு. நமக்கு நிறைய நேரம் நனவுனா என்னன்னு புரியுறதில்ல. கனவு நினைவுனா என்ன, ஏதோ ஸ்லோகன், கனவாக இருந்தது நினைவாயிடுச்சு, நடந்துருச்சு. அதுதான் உண்மை, அதுதான் கரெக்டான ஃபார்ம். என்னென்னா, கனவு என்பது கான்செப்டில் இருந்தது. எனக்கு இப்படி ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்குமே,
அப்போ நனவு நனவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுதுன்னா ரியாலிட்டி, அது உண்மைக்கு வருது. அப்போது கனவு நனவாகிறது என்பது ஒரு சேயிங், வெறுமையாய் பெரியவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு சேயிங் இல்லை, அதில் இவ்வளோ அர்த்தம் இருக்குது. அப்போ உணர்வு நிலை என்பது நனவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உணர்வு நிலை, அதாவது அந்த உணர்வு நிலை என்பது என்ன அப்படின்னா, மிக சுருக்கமாக கூறின், ஒரு உயிர் தன் உட்புற வெளிப்புற இருத்தலை அறிந்து உணர்திறன் ஆகும். அறிந்த உணர்திறன், அதாவது உள்ளேயும் நமக்குள்ளே என்ன சிந்தனை இருக்குது அதையும் வெளியில் இருக்கிற நிலையையும் உணரக்கூடிய ஒரு ஆற்றல். இரண்டையும் அறிகிறது, உள்ள வெளியே இரண்டையும் உணர்ந்து நிற்கிறது. அதாவது தனது இருத்தல் நிலையையும் சூழலோடு அது கொண்ட தொடர்பையும் குறித்த விழிப்புணர்வை தனக்குள்ளேயே அறிந்திருப்பதாகும். என் குடும்பம் எப்படிப்பட்டது, என்னுடைய அப்பா யார், என் அம்மா யார், அடுத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு இல்லை, நான் எனக்குரிய சூழலோடு என்னை அறிந்து என்னுடைய சூழலை அறிந்து நான் என்ன செய்கிறது, அதை புரிந்து கொள்வது. இதுதான் உணர்வு நிலைன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உணர்வு நிலை அப்படிங்கிறது ஏதோ மனசுக்குள்ளே இருக்குது, பாசம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கிறதுல இல்லை, அதை வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்பாடு, அதை சூழலோடு இணைத்து கொள்ளுகிற ஒரு அடையாளம். அப்போ இந்த உணர்வு நிலையை தான் இன்றைக்கி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த திருக்காட்சியாளர்கள் வெறுமையாக ஏதோ ஒரு ஜடத்தை போல உணர்வற்ற நிலையில் வரல, அவங்க உணர்வோடு தேடிட்டே வராங்க. எத்தனை பேர்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பாங்க வழியில். இன்றைக்கி நம்ம அந்த உணர்வுகள் நம்மக்கிட்ட எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதை தான் இந்த 3 அடையாளத்தில் நான் உங்களுக்கு காட்டுறேன். மட்டில்லாத பெருமகிழ்ச்சிங்கிற உணர்வு, ஆண்டவரை வணங்குகிறோம் என்கிற உணர்வு, 3வது ஆண்டவருடைய அந்த காரியத்தில் நம்ம இறங்கி நின்று செயல்படுகிற, கொடுக்கிற, அவர்கள் கொடுத்தாங்க, இழந்தாங்க, தாங்கள் வைத்திருந்த, அவர்களுக்கென்று வைத்திருந்த அந்த சொத்து, அவர்களுக்கென்று வைத்திருந்த அவருடைய அந்த ஒரு இருப்பை அவங்க என்ன செய்கிறாங்க, காணிக்கையாக எடுத்து ஆண்டவருக்கு அவர்கள் கொடுக்கிற அந்த பண்பு. இந்த 3ஐயும் நம்ம அலசி பார்க்கிற பொழுது யூதா திருமுகம் 1வது அதிகாரத்தில் 24-25 சொல்கிறது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சி, மாண்பு, ஆற்றல், ஆட்சி, ஊழி காலந்தொட்டு இன்றுமென்றும் உரியன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கடவுள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும் நம்ம எடுக்கிறோம். அவர் மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லவர், தம் நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சி. பார்த்தீங்களா? அப்போது இந்த மெய் உணர்வை நம்ம புரிந்து கொள்கிறோம். இந்த பெருமகிழ்ச்சிங்கிற உணர்வு எப்படி நமக்கு நிறைவாக்க முடியும்னா, இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் நிறைவாகுது. அதனால தான் அவர்கள் இயேசுவை பார்த்த பொழுது, விண்மீனை கண்ட பொழுதே மட்டில்லா பெருமகிழ்ச்சி, இயேசுவை பார்த்தது பொழுது எவ்வளோ மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. அதனால தான் அங்கே வார்த்தையே போடலை. அவங்க கண்டார்கள்னால் அதுக்கப்புறம் அங்கே நோ வேர்டு, இட்ஸ் பியாண்ட் எக்ஸ்பிரஷன். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும். தீத்து 2:13 சொல்லுது, மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம், நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. இப்போ ஆண்டவருடைய மாட்சி வெளிப்பட போகிற நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என்று காத்திருக்கிறது. சும்மா காத்திருப்பதில்லை, மகிழ்ச்சியோடு. அப்போ நம்ம பெருமகிழ்ச்சியினுடைய அடையாளங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். கடவுள் தடார்னு நிற்க போகிறதில்ல, நமக்கு அதுக்கு முன்னாடி அடையாளத்தெல்லாம் காட்டுறார். அந்த மகிழ்ச்சியை உணர முடியாதவங்க, இந்த சின்ன சின்ன மகிழ்ச்சியை சரியான விதத்தில் உணர முடியாதவங்க கண்டிப்பாக அந்த பெருமகிழ்ச்சியை காண முடியாது. அதனால தான் ஆண்டவருடைய திருக்காட்சி அபிஷேகம் பெற விரும்பணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, நீங்கள் எப்படி பயணிக்கணும்னா, உங்கள் உள்ளத்தில் பெருமகிழ்ச்சி, மட்டில்லாத பெருமகிழ்ச்சி, விண்மீனை கண்டு அவர்களுக்கு இருந்தது போல கடவுள் காட்டுகிற, வெளிப்படுத்துகிற சிறு சிறு அடையாளங்கள் வழியாக நமக்கு இருக்கணும். அதனால தான் நம்ம எல்லாத்தையும் நீங்கள் குறிப்பாய் பாருங்கள், குறிப்பறிந்து பாருங்கன்னு சொல்கிறோம். நம்ம மேலே அக்கறையோடு யாராவது ஓடி ஒரு உதவியை செய்தாங்கன்னா நன்றி உள்ள பிள்ளைகளாக இருங்க. நிறைய பேருக்கு வாயில் நன்றியே வரமாட்டேங்குது. ஒரு ஹஸ்பண்ட் செய்தாலும் நன்றி சொல்லுவோமே, ஒரு ஒய்ஃப் செய்தாலும் நன்றி சொல்லலாமே, பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லலாமே, ஏன் சொல்லக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன் நன்றி சொல்லி பிரிக்கிறீங்கன்னு. நன்றி ஒரு நாளும் பிரிக்கிறது இல்லை. தட் வில் யுனைட் யூ. பாருங்கள், அப்போ அந்த நன்றி உணர்வற்ற நிலை, ஒரு நம்பிக்கை உணர்வற்ற நிலை, இதெல்லாம் உணர்வு சார்ந்த நிலைகள். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் பாருங்கள், வணங்குதல். 2வது கான்செப்ட் ப்ரேயிங் கான்செப்ட், ஒர்ஷிப்பிங் கான்செப்ட். அப்போ அவங்க இயேசுவை பார்த்த உடனே என்னென்ன நடந்துச்சுன்னா டிகார்ட் பண்ணலை, அவங்க நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கினார்கள். இன்றைக்கி ஆண்டவரை வணங்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா?
ஆண்டவரை இன்றைக்கி வேடிக்கை பார்க்குறோம். கோயில்களுக்கு வரோம், ஓரமாக உட்காந்துட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். வி ஆர் அப்சர்விங் எவ்ரிதிங். இவங்க அங்கே ஏசு ஏன் இங்கே இருக்கிறாரு, என்ன இதுக்கு பக்கத்தில் மாடு கட்டியிருக்கு, ஏன் இந்த இடத்த யாரும் சுத்தம் பண்ண பாருங்கள். அவங்களுடைய பண பலத்தையோ அவருடைய அறிவு பலத்தையோ அங்கே காட்டலை. அவர் கிடந்ததோ மாட்டுக்கொட்டாய். இவங்க சாஷ்டாங்கமாக நெடுஞ்சான் கிடையாக விழுந்தது அந்த மாட்டுக்கொட்டாயில் தான். அவர்கள் வேறு எந்த அறிவையும் பயன்படுத்தலை. ஆண்டவரை தொழுவதற்குன்னு வந்த இடத்துல ஆண்டவரை அவர்கள் விழுந்து வணங்கினார்கள். இன்றைக்கி பிசாசு நம்மக்கிட்ட நிறையா சொல்கிறான், என்னை விழுந்து வணங்கு. மத்தேயு நற்செய்தியில் 4வது அதிகாரத்தில் 8, 9, 10 இறைவசனங்களை நம்ம பார்க்குறோம். அது அவருடைய இயேசுவிடத்தில் சொல்லுது, நீர் நெடுஞ்சான்கடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன். இயேசு ஆண்டவர் அதுக்கு சொல்கிறாரு, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. வணங்குறது மட்டும் இல்லை, பணி செய்கிறது. அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம முதல்ல வணங்குறதே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி கோயிலுக்கு பிள்ளைகள் எல்லாம் நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோன்னா அப்படி ஓரமாக உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். சாமியார் ஏன் போர் அடிக்கிறார், ஏன் இப்படி இருக்குது, ஏன் இது இப்படி பாருங்கள். சஞ்சலத்தை பிசாசு உள்ளத்தில் வைக்கிறான். நீ ஆண்டவரை தேடி போகிற இடத்துல அவரை வணங்க வேண்டிய நிலையில் உனக்கு சலனத்தையும் சஞ்சலத்தையும் வேதனையும் உள்ளே வைத்து நம்ம கோயிலில் போய் ஒரு விதமான இறுக்கத்தோடு இருந்துட்டு வெளியில் ஓடி வரோம். அப்படின்னா உன்னுடைய கட்டுப்பாடு கடவுளிடத்தில் இல்லை, நீ உன் கட்டுப்பாட்டை பிசாசிட்ட கொடுத்துட்டு நிற்கிற. அதனால் இனிமேல் கோயிலுக்குள்ளே போகிற பொழுது உள்ளே போன உடனேயுமே என் ஆண்டவர் எனக்காக காத்து நிற்கிறாரு, என் ஆண்டவர் எனக்காக இருக்கிறார். அவங்க எப்படி பார்க்க வரும்போது மகிழ்ச்சியோடு வந்தாங்க பாருங்கள். இப்போ நீங்களும் ஆண்டவரை அந்த மகிழ்ச்சியோடு வீட்டை விட்டு வெளியில் போகிற போதே சொல்லிக்கிட்டே போகணும், நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன், என் ஆண்டவரை பார்க்க போகிறேன், என் ஆண்டவர் எனக்காக காத்திருக்கிறார், இந்த வாரம் முழுசாக என் ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நன்மை செய்தார். இதை நினைத்துக்கிட்டே போகிற பிள்ளைங்க போன உடனே அவர் முன்னாடி நெடுஞ்சான்கடையாய் விழுந்து அவரை வணங்குவாங்க, அவரை ஆராதிப்பாங்க. அங்கே போன உடனேயும் அவங்க அவமானத்தின் அடையாளங்களை பார்க்க மாட்டாங்க. அன்புக்குரிய பிள்ளைகளே, இணைச்சட்டம் 11:16 சொல்லுது, நீங்கள் வேற்று தெய்வங்கள் பக்கம் திரும்பி அவற்றுக்கு ஊழியம் செய்து அவற்றை வணங்கிடுமாறு. பார்த்தீங்களா, இன்றைக்கி வேற்று தெய்வங்கள்னு சொல்லக்கூடியது வெறும் வேறு தெய்வம்னா நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று நினைக்கக்கூடாது. பணம், அதிகாரம், பெருமை எல்லாம் சிலை வழிபாட்டுக்கான வேற்று தெய்வ வழிபாடுகளுடைய அடையாளங்கள். அவற்றை வணங்கிடுமாறு உங்கள் உள்ளங்கள் வஞ்சிக்காதபடி கவனமாயிருங்கள், உங்கள் உள்ளம் ஏமாற்றப்படாதபடி கவனமாயிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதனால் இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம். அதனால் வணங்குதல், உன் ஆண்டவரை வணங்குறோமா? காலையில் எந்திரிச்ச உடனேயும் ஆண்டவரே இதோ இந்த நாளுக்காக நன்றி, நீரே எங்கள் ஆண்டவர், நீரே என் தெய்வம் என்று சொல்லி நம்ம வணங்குறோமா? அவரை அங்கீகரிக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். 3வது காரியம், கொடுத்தார்கள். லூஸ் யுவர் செல்ஃப். ஆண்டவர் அழகாக சொல்கிறார் பாருங்கள். மாற்கு நற்செய்தி 8வது அதிகாரத்தில், தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு நற்செய்தியின் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வர். இன்றைக்கி யார் காத்து கொள்வாங்க? நற்செய்தியின் பொருட்டும் என் பொருட்டும் இயேசுவின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும். அப்போ தம் உயிரையே இழக்கிறோன்னா நான் வச்சுருக்கிற ஜாமான் எந்த மாத்திரம், நான் வச்சுருக்கிற பணம் ஏமாத்திரம். இன்றைக்கி பாருங்கள், எதையுமே இழக்க முடியாத நிலை. ஒரு சிலர் பணக்காரங்களாக இருக்கிறாங்க, கொடிகட்டி பறக்கிறாங்கன்னா யோசித்து பார்க்கணும், எப்படி பணக்காரராக இருக்க முடியும் இவ்வளவு இந்த கால சூழலில்? அப்படின்னா பயிராத நிலையில் பணக்கார நிலை இருக்க முடியும். சில பேர் பகிர்வதனால கடவுள் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பணக்காரராக வச்சுருப்பார். அவர் உள்ளத்தில் அவர்கள் ஏழையாக இருப்பாங்க. உள்ளத்தில் ஏழைகளாக இருங்க, ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கி விரும்புகிறார். பணக்காரராக இருப்பது சாபம் அல்ல, ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாமல் பணக்காரராக இருப்பது. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு கொடுக்க மனமில்லாத நிலை. பணம் மட்டுமல்ல நம்ம சொல்கிற விஷயம், நம்மிடந்து வெளிவருகிற அந்த பண்பு நலன்கள், ஆவிக்குரிய கனிகள், அதையும் நம்ம கொடுப்பதினுடைய ஆற்றலாய் உணரணும். கொடுப்பதின் ஆற்றலை பற்றி யோவான் நற்செய்தி 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 24வது இறைவசனம் சொல்கிறது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் விளைச்சல் அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ மடிவதினுடைய அடையாளம் லூஸ் யுவர் செல்ஃப், உன்னை இழந்து போ. கடவுள் அதுதான், உன் நேரத்தை கொடு, உன்னுடைய சிந்தனையை கொடு. ஆண்டவர் அதுக்கு தான் நம்ம எல்லாரையும் ஒன்றா வச்சிருக்கிறார். அதனால் பாருங்கள், தொடர்ந்து அந்த பகுதிகள் யோவான் 12 வாசிக்கும் போது, தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர், இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். இன்றைக்கி கொடுப்பதனுடைய ஆசீர்வாதம் பாருங்களேன். அவங்க ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் தான் கொடுத்தாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த 3 அரசர்களும் நேரத்தை கொடுத்தாங்க, அவருடைய பயணத்தில் களைப்பை கொடுத்தாங்க, அதனால் விளைந்த மன உளைச்சலை கொடுத்தாங்க, அதனால் விளைந்த எதிர்ப்புகளை கொடுத்தாங்க.
இன்றைக்கி உறவுகள் ஏன் அப்படி போய் லூசு மாதிரி போகிறீங்க அப்படி சொல்லியிருப்பாங்க, அவமானத்தை கொடுத்தாங்க. இன்றைக்கி அவங்க கொடுத்தது வெறும் கிஃப்ட் மட்டும் இல்லை, ஏதோ சாம்பிராணி வெள்ளை போலாம் ஏதோ தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க, இது மட்டும்தான் கொடுத்தாங்க. இல்லை, அவங்க இதுக்கு முன்னாடியே கொடுத்தது இவ்வளவு உணர்வு நிலை அபிஷேகம், தூய ஆவியினுடைய கனிகளை அவர்கள் கொடுத்து தான் கடைசியில் அந்த கிஃப்டை கொடுத்தாங்க. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். இயேசு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், யோவான் 12:28 ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. வானிலிருந்து ஒரு குரல் ஒலித்தது, மாட்சிப்படுத்தினேன் மீண்டும் மாட்சிப்படுத்துவேன். உடனே எல்லாரும் நினைக்கிறாங்க ஏதோ இடி இடித்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அது வானதூதர் அவரோடு பேசிய பேச்சு என்று சொல்கிறாங்க. அப்போ இயேசு இதெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டல்ல உங்கள் பொருட்டே ஒலித்தது அப்படிங்கிறார். உங்கள் பொருட்டே, உங்களுக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார், தந்தை பேசுகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, மாட்சிப்படுத்தினேன் மீண்டும் மாட்சிப்படுத்துவேன். இந்த மகன் எனக்காக எல்லாம் செய்கிறாரு, அவரை நான் மாட்சிப்படுத்துவேன். இதே போல் நீயே இருந்தீன்னா உன்னையும் மாட்சிப்படுத்துவேன். ஆண்டவர் இயேசு சாமி நம்மக்கிட்ட அதை திருப்பி போடுறாரு. இப்போ ஆண்டவர் எப்படி நமக்காக இறங்கி வந்தார், என்ன செய்தார்ன்னு நமக்கு தெரியும் தானே? நல்லா கவனிச்சு பாருங்கள். இயேசு சாமி இந்த திருக்காட்சியாளர்கள் போய் பார்க்குற போது எப்படி இருந்தாருன்னா, குழந்தையாக இருந்தார். அவரால் எதுவுமே செய்ய முடியாது. அவருக்கு அசிஸ்ட் பண்ண 2 பேர் இருந்தாங்க பக்கத்தில், மரியாளும் சுசேபரும். பாருங்கள், அந்த நிலையில் இருந்தவரை தான் இவங்க போய் வணங்குறாங்க. அவரால் எதுவும் செய்ய முடியாத ஒரு குழந்தை நிலை. இப்போ கூட நம்மளுடைய சிலுவையில் இருக்கிற இயேசுவை நம்ம பார்க்குறோம். எல்லா கோயில்கள்லையும் நம்ம திருச்சிலுவை வச்சுருக்கிறோம். இந்த இயேசுவும் அந்த குழந்தை இயேசுவினுடைய அடையாளமாக இருக்கிறார். எப்படி தெரியுமா? இவராலையும் இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது, அதனுடைய கரங்கள் அறையப்பட்டு கிடக்கிறார். இந்த இடத்துல தான் நீங்களும் நானும் திருக்காட்சியாளர்களுடைய அடையாளத்தோடு கடந்து செல்லணும். ஆண்டவர் வெறுமையாய் தன் முகத்தை வெளிப்படுத்துகிறவர் அல்ல, அவருடைய வல்லமையை உனக்கு கொடுத்து உன்னையே கிறிஸ்துவாக மாற்றி இதோ அவருடைய பெயரால் உன்னை அனுப்புகிறவர். அதனால தான் ஆண்டவர் உன் வழியாய் செயல்பட அவர் உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறார். நீ அவருக்காக செயல்படுகிற போது என்ன நடக்குமா? இதோ பைபிள் சொல்லுது, மாட்சிப்படுத்தினேன் மீண்டும் மாட்சிப்படுத்துவேன். அந்த தந்தை சொல்கிற அதே வார்த்தை உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் ஆண்டவருடைய பெயராலே ஓடுகிற போது அந்த தந்தையாகிய கடவுள் உங்களை பார்த்து சொல்லுவார், இதோ உனக்கு நான் மேலும் ஆசீர்வாதத்தினுடைய வரங்களை, ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பேன், கொடைகளை கொடுப்பேன், இன்னும் சிறப்பு அந்த கேரிசத்தை கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுத்து உன்னை மாட்சிப்படுத்துவேன். அதுக்கு பிறகு இறுதியிலே உனக்கு நேரம் வருகிற பொழுது உன்னை விண்ணகத்திலே ஏற்று உன்னை நான் மாட்சிப்படுத்துவேன். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, திருக்காட்சி பார்வை, திருக்காட்சியை பார்க்கிறது, திருக்காட்சியாளராக நம்மளும் ஆண்டவரை பார்க்கணும்னு விரும்புகிறதெல்லாம் ஏதோ உணர்வு நிலையில் மட்டும் ஏதோ சிந்தனையில் ஏற்படுறது அல்ல, மாறா உணர்வில் வெளிப்பட்டு அது நம்முடைய செயலில் வெளிப்பட வேண்டிய அடையாளங்கள். இந்த திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடும் இந்த வேளையில் ஏதோ பொங்கலை சாப்பிட்டுட்டு நம்ம போய் சாப்பிட்டு கையை கழுவிட்டு போவோன்னு இல்லாமல் இந்த 3 காரியத்தை மனசில் வச்சு சிந்திச்சு பாருங்கள். மட்டில்லாத பெருமகிழ்ச்சி நீங்கள் அடையிறீங்களா? அல்லது எதை தொட்டாலும் எனக்கு வேதனையும் வலியும் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2வது, ஆண்டவரை வணங்குறீங்களா? அல்லது வேற்று தெய்வத்தின் அடையாளமாக இருக்கிற பணம், பெருமை, அதிகாரம், பாவம் இதை நீங்கள் வணங்குறீங்களா? 3வது காரியம், ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொண்டு இதோ அதன் வழியாக உன்னை இழந்து கடவுளுக்கு மாட்சி அளிக்கிறாயா? அல்லது அடுத்தவர்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி நான் உண்டு, நான் எனக்கே மாட்சி அளித்துக் கொள்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சிந்தனையை நமக்கு முன் வைத்து செயல்படவும் சிந்தனையை மாற்றி உங்களை வடிவமைத்து கொள்ளவும் அழைக்கிறார். இந்த திருக்காட்சி பெருவிழா உங்களுக்கு சிறப்பான ஞானத்தை தந்து உங்களை வழிநடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you. Amen.